இறை இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு. நம் கத்தோலிக்க நாட்காட்டி குறிப்பின் முதல் நாளும் இன்றுதான். திருவருகை காலம் நமக்கு உணர்த்தும் ஒரே செய்தி, விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இறைமகன் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்பதாகும். முதல் வாசகத்தில், புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது, அனைவரும் அவரது ஒளியில் நடப்பார்கள் என்னும் நம்பிக்கை செய்தியை வழங்குகிறது. இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் மக்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். நற்செய்தியில், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் என்று கூறி, இறைமகன் இயேசுவின் வருகைக்காக எதிர்நோக்குடன் காத்திருக்க நம்மை அழைக்கிறது. இயேசு அமைதி அளிப்பவராகவும் மீட்பு தருபவராகவும் நம் மத்தியில் பிறக்க வேண்டும் என்றால், உயிரையும் உறவுகளையும் மதிக்காது, போர், வன்முறை என்னும் பெயரில் கொத்து கொத்தாய் உயிர்களை கொன்றளிக்கும் தீமைகளில் இருந்தும் நாம் மனமாற்றம் பெற வேண்டும். அகதிகளாகவும் அடிப்படை தேவைகளும் இன்றி தவிக்கும் மக்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கும் கொடை உள்ளம் நம்மில் பிறப்பெடுக்க வேண்டும். எனவே திருவருகை காலத்தின் முதல் வாரத்திலிருந்து குடும்பமாய் இணைந்து நல்லது செய்ய உறுதியேற்போம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட நம் உள்ளத்தை தயார் செய்வோம். கிறிஸ்துவின் வருகைக்காக எதிர்நோக்கோடு காத்திருக்கிறோம் என்பதன் அடையாளமாக திருவருகை காலத்தின் முதல் மெழுகுதிரியான ஊதா நிற மெழுகுதிரியை ஏற்றுவோம். பகல் போல் மனம் பரவும், பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தான் நான் மலையாய் உயர்வடைவேன், நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுக்கின்றோம்.
திரு கூட்டல் வருகை, திருவருகை. ஒரு மதிப்புமிக்க ஒருவரின் வருகைக்காக காத்திருப்பது, தயார் செய்வது திருவருகை காலம். ஆண்டவர் இயேசுவினுடைய தம திருத்துவத்தின் 2ஆம் ஆளாக இருக்கக்கூடிய இந்த சுதனாகிய சர்வேஸ்வரனுடைய வருகைக்காக நாம் தயாரிப்பு செய்கின்றோம். அதுவும் எதிர்நோக்கோடு நாம் தயாரிப்பு செய்கின்றோம். குறிப்பாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக அந்த எதிர்நோக்கோடு, நம்பிக்கையோடு நாம் இந்த முதல் வாரத்தை துவங்குகிறோம் என்பதன் அடையாளமாகத்தான் நாம் இந்த முதல் திரியை, நம்பிக்கையின் திரியை நாம் ஏற்றினோம். எனவே நம்பிக்கையின் திருப்பயணிகளாக ஆண்டவரை சந்திக்க போகிறோம் என்ற நம்பிக்கையோடு, மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். நம்முடைய ஒவ்வொருடைய கருத்துகளுக்காகவும், குறிப்பாக நம்மிடத்திலே பல்வேறு தேவைகளுக்காக ஜெபோதி கேட்டிருக்கின்ற சகோதர சகோதரியுடைய கருத்துகளுக்காகவும், மாதா தொலைக்காட்சி வாயிலாக திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றம், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதியான செயல்களுடன் எதிர்கொள்ளவும், அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோற்றின் மகன் எசாயா கண்ட காட்சி. இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலை நிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே
திருச்சட்டம் வெளிவரும். எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார். பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கு அரிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உம் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்தச் செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக. மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக. என்றும் நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இரண்டாம் வாசகம்.
திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 வரை. சகோதரர் சகோதரிகளே, இறுதிக்காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்ட போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடியப் போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது. நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். இருவர் திருகையில் மாவரைத்துக் கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தமிழ் கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய ஒரு அழகான கவிதையிலே இவ்வாறு சொல்லுகிறார். நதிக்கரை ஓரத்து நகரம் வெள்ளப்பெருக்கை எதிர்பார்த்து காத்திருப்பது போல நீயும் விழிப்போடு இரு என்று.
ஒரு மழை காலம், மழை பொழிகிறது, ஆற்றிலே அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது என்றால் அதன் ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு கிராமமோ நகரமோ எப்படிப்பட்ட ஒரு விழிப்பு நிலையில் இருக்குமோ அதுபோன்று ஒவ்வொரு மனிதனும் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கவிஞர் இந்த கவிதையை அவர் கூறியிருக்கின்றார். நதிக்கரையோரத்து நகரம் வெள்ளப்பெருக்கை எதிர்பார்த்து காத்திருப்பது போல நீ விழிப்போடு இரு என்று. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு நம் ஒவ்வொருவரையுமே விழிப்போடு இருக்க, தயார் நிலையில் இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. விழிப்போடு இருப்பது என்பது வெறும் விழிகளை மட்டும் திறந்து வைத்திருப்பது அல்ல, மாறாக நம்முடைய இதயங்களை திறந்து வைத்திருப்பதுதான் இறைவன் எதிர்பார்க்கின்ற ஒரு தயார் நிலை, ஒரு விழிப்பு நிலை. இதயத்தை திறந்து வைத்து இறைவனுக்கு உகந்த காரியங்களை செய்வதற்காக இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், எசாயா இறைவாக்கினர் ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியை காண்கின்றார். அந்த காட்சியிலே என்ன நடைபெறுகிறது என்றால், உலகெங்கிலும் வாழக்கூடிய பல்வேறு மக்கள் இனத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அங்கே ஒரு அறிவிப்பு சொல்லப்படுகிறது, வாருங்கள் நாம் அனைவரும் செல்லுவோம் என்று சொல்லுகிறார்கள். எங்கு செல்லுவோம் என்றால் சியோன் மலைக்கு, எருசலேம் நகரத்திற்கு நாம் செல்லுவோம் என்று அவர்களுக்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், வாருங்கள் நாம் யாக்கோபின் கடவுளுடைய கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார். எதற்காக நாம் செல்லுவோம் என்றால் இறைவனுடைய வழிகளை நாம் கற்றுக்கொள்வதற்காக, அவருடைய நெறிகளில் நடப்போம், அவருடைய நெறிகளில் நடப்பதற்காக. ஏனென்றால் சியோனில் இருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமில் இருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். எதற்காக இந்த மக்கள் இனங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள் என்றால் இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வதற்காக, இறைவனுடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்காக, தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக அவர்கள் எல்லோருமே புறப்படுகிறார்கள், தங்களை தயார் செய்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை காலம் நம்மை அழைக்கிறது. நாமும் இன்றிலிருந்து நாம் புறப்படுகின்றோம். அந்த மக்கள் இனத்தை போன்று நாமும் இறைவனை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம். எவ்வாறு அவர்கள் ஒளியில் நடப்பதற்காக, இறைவனுக்கு உகந்த காரியங்களை செயல்படுத்துவதற்காக அந்த பயணத்தை மேற்கொண்டார்களோ, அந்த காட்சியில் எசாயா இறைவாக்கினர் கண்டாரோ, அதே போன்று நாம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய ஒளியில் நடப்பதற்காக நம்மை நாமே தயாரிப்பு செய்து இந்த பயணத்தை நாம் தொடங்குகின்றோம். தயாரிப்பின் பயணமாக இதை நாம் துவங்குகிறோம். எப்படி நாம் இந்த தயாரிப்பை மேற்கொள்ள முடியும் என்பதற்கு இந்த 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் ரோமேற்கு எழுதப்பட்ட கடிதத்தில் அவர் கூறுகின்றார். அவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். என்ன சொல்லி அழைக்கிறார் என்றால், நீங்கள் இருளின் ஆட்சிக்குரிய செயல்பாடுகளை எல்லாம் களைந்துவிட்டு மாறாக ஒளிக்குரிய செயல்பாடுகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். உங்களிடையே, உங்களுடைய மனதிலே ஒருபோதும் களியாட்டமோ, குடிவெறியோ, கூடா ஒழுக்கமோ, காம வெறியோ, சண்டை சச்சரவோ இவற்றை நீங்கள் அணிந்திருத்தல் ஆகாது. இவற்றை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தல் ஆகாது. இது அனைத்துமே உடலினுடைய ஒரு பாதையாக, இந்த ஐம்புலன்களின் ஒரு பாதையாக இருக்கிறது. வெறும் ஐம்புலன்கள் வழியாக விழிப்பு நிலையில் இருப்பவர்கள் தான் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்வார்கள், ஊனியல்பிற்கான காரியங்களை செய்வார்கள். ஆனால் இறைவனுக்கான தயாரிப்பு என்பது இதயம் சார்ந்த ஒரு தயாரிப்பு. பவுலடியார் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்றால் கிறிஸ்துவனுடைய மனநிலை, கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை நாம் அணிந்து கொள்வது, அப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகளை நாம் செயலாக்கம் செய்வதுதான் இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். அதுதான் இறைவனுக்கு உகந்த ஒரு இதயத்தினால் திறந்த நிலையில் நாம் விழிப்போடு இருப்பதாகும். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கின்றார், இறைவனுக்கு உகந்த விதத்தில் வாழ்பவர்கள் யார், இறைவனுக்கு உகந்த விதத்தில் தயாரிப்பு செய்பவர்கள் யார்? ஆண்டவர் சிறந்த ஒரு உதாரணத்தை கூறுகின்றார். 2 பேர் மாவரைத்து கொண்டிருப்பார்கள். எதை குறித்து காட்டுகிறது? நாம் ஒவ்வொருவரும் எல்லோருமே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை குறித்து காட்டுகிறது. இந்த உலகத்தில் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட சிலர் இறைவனுக்கு உகந்த விதத்திலே வாழ்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய வாழ்க்கை முறை கடவுளுக்கு உகந்ததாக, விருப்பமுடையதாக இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் அவருடைய வாழ்க்கை முறை கடவுளுக்கு உகந்ததாக இல்லை. ஆண்டவர் நோவாவினுடைய அந்த உதாரணத்தை சொல்கிறார். நோவாவின் காலத்தில் எல்லா மக்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், எல்லோரும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நோவா மட்டுமே கடவுளுக்கு ஏற்புடையவராக, கடவுளால் அவர்
பாதுகாக்கப்பட்டார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, எல்லா மக்களும் இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, எவர் ஒருவர் கடவுளுக்கு விருப்பமான வாழ்க்கை முறையை வாழ்கிறாரோ, ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை வாழ்கின்றாரோ, அதுதான் சிறந்த ஒரு தயாரிப்பாக இருக்க முடியும். அவ்வாறு கடவுளுக்கு ஏற்ற விதத்திலே வாழ்பவர்களை ஆண்டவர் சொல்கின்றார். அவர் என்ன செய்வார் என்றால், அவர் நம்மை அமர வைத்து, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 வாசிக்கின்றோம், தன்னுடைய தலைவர் வருவதற்காக விழிப்போடு கண் விழித்து தன்னுடைய இதயத்தை திறந்து வைத்து காத்திருக்கின்ற அந்த பணியாளருக்கு அந்த தலைவர் என்ன செய்வார் என்றால், அவர் வந்து அந்த பணியாளரை அமர வைத்து அவருக்கு பணிவிடை செய்வார். எங்கு நடைபெறும் இப்படிப்பட்ட ஒரு செயல்? வழக்கமாக தலைவருக்கு பணியாளர் தான் பணிவிடை செய்வார். ஆனால் இங்கு விழிப்போடு காத்திருக்கிற பணியாளருக்கு தலைவரே பணிவிடை செய்வார். நாமும் கூட ஆண்டவருக்காக ஒரு விழிப்பு நிலையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ்ந்து இருக்கிற போது அவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை, வெகுமதியை நாம் பெறுவோம். ஒருவேளை ஆண்டவருக்கு இயல்பில்லாத அல்லது ஆண்டவருக்கு ஏற்பில்லாத வாழ்க்கை முறையை நாம் வாழ்கிற போது, நமக்கு மட்டும் உரியதை, நமக்கு விருப்பமானதை செய்து கொண்டு இதுதான் ஆண்டவருக்கு விருப்பம் என்று நாம் நினைத்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால், ஆண்டவர் சொல்லுவார், மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 நாம் வாசிப்போம், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் எனக்கு ஏற்புடையவர் அல்ல, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர் கூறுவார். அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் நாம் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கின்றோம். எனவே இந்த தயாரிப்பு காலம் என்பது நமக்கு விருப்பமானது அல்ல, மாறாக கடவுளுக்கு விருப்பமானது செய்கின்ற ஒரு காலமாக இது மாற ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எனவே வெறும் விழிகளால் மட்டும் விழித்திருந்து காரியங்களை செய்வது விழிப்பு நிலை அல்ல, மாறாக இதயத்தை திறந்து இதயத்தினால் விழித்திருந்து இறைவனுக்கான காரியங்களை செய்வதுதான் சிறந்த ஒரு தயாரிப்பு முறை என்பதை உணர்வோம். நாமும் விழிப்பு நிலையில் இருப்போம், தயார் நிலையில் இருப்போம். ஆண்டவரை வரவேற்பதற்காக வெளி ஆடம்பர தயாரிப்பு அல்ல, மாறாக நம்முடைய ஆன்மீக தயாரிப்பை நாம் இறைவனுக்கு உகந்த விதத்திலே நாம் அதை தயாரித்து ஆண்டவரை வரவேற்க நம் ஒவ்வொரு நாளும் முயற்சிப்போம். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கும் இந்த உலகிற்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உழல்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்க பெருக்கத்தை இப்போது நாம் கெஞ்சி மன்றாடுவோம். ஒளியில் வாழ எங்களை அழைக்கும் இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை
ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவரத்தார் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்கள் அனைவரும் இறை மக்களை ஒளியின் பாதையில் வழிநடத்தவும் தங்களின் வார்த்தையாலும் வாழ்வாலும் உமக்கு சான்று பகர்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பும் அமைதியும் தருபவரே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை உம் பாதம் தருகிறோம். இவர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நாட்டையும் மக்களையும் உண்மையோடும் நீதியோடும் வழிநடத்திடவும் தீமைகளும் போர்களும் பெருகி வரும் சூழலில் நல்ல முடிவுகளை, பாதுகாப்பான நாட்டை, சுகாதாரமான வாழ்வாதாரத்தை நாங்கள் பெற்றிட முனைந்து உழைக்கும் நல்மனம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்து புதுவாழ்வு வாழ அழைக்கும் இறைவா, அகில உலகமெங்கும் வாழும் அனைத்து இளைஞர், இளம் பெண்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் பெருகி வரும் அதிநவீன சமூக வலைதளங்களில் வளர்ச்சி பெற்றாலும் சிறு சிறு ஆன்மீக காரியங்களில் அக்கறை கொண்டு தங்களின் ஆன்மாவை காத்துக்கொள்ள விழிப்பாயிருந்து செயலாற்றும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விழிப்போடு வாழ அழைக்கும் இறைவா, உலகெங்கிலும் வாழும் மக்கள் அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உடலின் தேவைகளையும் ஊடக பொருட்களின் கவர்ச்சிகளுக்கும் அடிமையாகாமல் எம் இதயங்களை திறந்து உம் மகனை வரவேற்கவும் ஒளியின் மக்களாய் வாழ்ந்து உமக்கு உகந்த வாழ்வு வாழவும் ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்ட நல்ல மக்களினமாய் வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வழிக்கும் இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கும் எம் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் உம் மகன் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக ஆவலோடும் தகுந்த தயாரிப்போடும் காத்திருக்கவும் இருளின் செயல்களை களைந்து பகலில் நடப்பது போல் மதிப்போடு நடந்து கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை வாழ்வாக்க வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் நாங்கள் இவ்வுலக வாழ்விலே விழிப்போடு வாழவும் உமக்கு ஏற்புடைய காரியங்களை நாங்கள் செய்யவும் தேவையான அருள் வரங்களை மன்றாட்டுகளாகும் இடத்திலே நாங்கள் எடுத்துரைத்திருக்கின்றோம். இவற்றை உமது பரிவிரக்கத்தினால் நாங்கள் பெற்று என்று உமது இறை அருளிலே வாழ வரமருள வேண்டும் என்று ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்தி உம் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்தி உம் பீடம் வந்தோம். தோட்டத்திலே எழை மலர் காய்கனி நிறைந்ததையா, எங்களின் இதய தோட்டத்திலே எழை மலர் காய்கனி நிறைந்ததையா, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொழி பீடத்தில் குவித்து வைத்தோ. காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்தி உம் பீடம் வந்தோ. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து
நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைவற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்த நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாத மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தமது மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகள் அணிகளின் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆக உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தை மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை உடைய தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் மேதகாயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களிலே மரித்தோரையும், யாரும் நினையாத உத்திரிக ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும், மேலும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித தோமையார், இந்த உலகில் நமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இதயத்தினால் விழிப்போடு வாழ்ந்து ஆண்டவருக்கு காரியங்களை தயாரிப்பு செய்திட வர வேண்டி நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே திருவாக நம்மை சந்திப்பதற்காக வரப்போகின்றார். இவருக்காகவே நாம் தயாரிப்பு செய்கின்றோம். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உள்ளமெனும் கோவிலே
உள்ளமெனும் கோயிலில் உறவெனும் தெய்வமே, வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே, அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா, ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியேன் இல்லம் வா, உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா, அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா, உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கின்ற மர நிகழ்வுகள் விண்ணகத்திற்கு உரியவற்றை அன்பு செய்திடவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிரியர் பெற தலைவணங்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறு வருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. ஆமென். இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவரே அளிப்பாராக. ஆமென். நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனுக்கு உகந்த காரியங்களை செய்து தயாரிப்பின் பயணத்தை தொடங்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமையிட்டாயே, அழகையின் தலைமீதிட்டாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே, அழகின் முழுமையிட்டாயே, அழகையின் தலைமீதிட்டாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே,
ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.